உள்ள ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு ஹஜ்ஜு குறித்து சிந்திக்கிறோம். ஹாஜிகளெல்லாம் தங்கள் கடமையை முடித்துவிட்டு தாயகத்தை நோக்கி அன்று பிறந்த பாலகர்களாக திரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நேரம். ஊரும் நாடும் அவர்களுக்கு நல்வரவேற்பு தந்து கொண்டிருக்கிற போது நாம் அவர்களுடைய ஏன் இன்னும் உலகத்தில் எல்லோருடைய ஹஜ்ஜு குறித்தும் ஒரு சின்ன சிந்தனை. கஅபத்துல்லாவிலிருந்து சற்று தொலைவின் ஒரு ஓரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தூணுக்கடியில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸ் கலை வல்லுநர்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த ஒரு மாபெரும் இறையச்சத்திற்குரிய நல்லடியார்களில் ஆன்மீக பெருந்தகைகளில் ஒருவர் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நல்ல தூக்கத்தில் ஒரு கனவில் 2 மலக்குகள் வானிலிருந்து இறங்குகிறார்கள். இறங்குகிற மலக்குகளில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒரு மலக்கு கேட்கிறார், இந்த ஆண்டு எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க? அதுக்கு மற்ற மலக்கு சொன்னார், எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியலை. கேட்டவர் தொடர்ந்தார், நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அல்லாஹ் எவ்வளவு பேரின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டானோ என்று பேசுகிறார். நாம் புரிய வேண்டும், மலக்குகளின் அறிவாற்றல் அளவிடப்பட்டது. ஒரு லிமிட்டெடு பாயிண்டை தாண்டி மலக்குகள் பேச மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், சிந்திக்கவும் முடியாது. எனவே தெரிந்தவரை பேசுகிறார்கள். சற்று நேரத்தில் 2வது மலக்கு தனக்கு தெரிந்த ஒரு தகவலை உடனடியாக சொன்னார். 6 லட்சம் பேர் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்கிறார்கள். இன்னொரு மலக்கு கேட்டவர், 6 லட்சம் பேரா? அல்லாஹ் இவர்களில் எத்தனை பேரை கபூல் செய்தான்? மற்ற மலக்கு சொன்னார், எத்தனை பேர் கபூல் ஆயிருக்குதுன்னு தெரியலை. கனவு முடிந்து விட்டது. கண்டு கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டது. இது என்ன? இது எவ்வளவு முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள். ஊர் துறந்து, நாடு துறந்து, வீடுகளை எல்லாம் விட்டு, மக்களை விட்டு, தொழிலை விட்டு, கீழொரு ஆடை மேலொரு ஆடை என்று ஒரு பரதேசி கோலம் பூண்டு முற்றிலும் துறந்து அல்லாஹுவை நோக்கி என்று சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுவதன் மூலம் இறைவா நான் உன்னை சேர்ந்து விட்டேன் என்று சொல்லி தன்னை சரணாகதி அடைந்து வந்திருக்கிற 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜில் எத்தனை பேர் ஒருவேளை கபூலாகவும் போகுமோ? அல்லாஹ் இவ்வளவு பேருடைய ஹஜ்ஜுகளை, அதனுடைய சிரமங்களை வீணாக்கி விடுவானோ என்றெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் பலத்த கவலையோடும் கனத்த இதயத்தோடும் தூங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் அதே கனவில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு சிறிது நேரத்திலேயே பதிலும் கிடைத்தது. 2 மலக்குகளில் பதில் சொல்லி கொண்டிருந்த அந்த மலக்கு சொன்னார், எல்லாத்தோட ஹஜ்ஜும் கபூலு, ஆனால் கபூலுக்கு காரணம் ஹஜ்ஜுக்கு வராத ஒருவர் அப்படின்னு சொன்னார். வராதவரா? அவர் யார்? இன்னொரு மலக்கு விசாரிக்கிறார். திமிஷ்கில் இருக்கிறார் ஒருவர், செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவருக்கு அலி இப்னு முவஃபக் என்று பெயர். அவர் ஹஜ்ஜுக்கு ஆசை கொண்டவர், ஆனால் ஹஜ்ஜுக்கு வரவில்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கிற உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பேரபாவும் அவரின் உள தூய்மையையும் பார்த்த இறைவன் அவரை ஹஜ்ஜு செய்ததாக கபூல் செய்து, அவரின் பரக்கத்தால் இந்த ஆண்டு வருகை தந்த 6 லட்சம் பேரின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்ற போது சந்தோஷத்தில் துள்ளி குதித்து தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்கார்ந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கேள்விப்பட்டது என்ன சாதாரண வார்த்தையா? நிகழ்ச்சியில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுந்தவர்கள் முடிவோடு எழுந்தார்கள். கால்கள் தானாக திமிஷ்கை நோக்கி நடக்க வேண்டும். அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியை சந்தித்தே ஆக வேண்டும். அவர் அலி இப்னுல் முவஃபக் திமிஷ்கில் இருக்கிறார். முகவரி தேடி கண்டுபிடித்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதவை போய் தட்டுகிறார்கள். திறந்தவர்
பார்த்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்த்தவுடன் கேட்டார், நீங்கள் யார்? இவர் கேட்டார், நீங்கள் அலி இப்னு முவஃபகா? ஆமாம், நான் அலி இப்னு முவஃபக். நீங்கள்? நான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். வாழ்நாளில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமக்களில் ஒருவர் அல்லவா அப்துல்லாஹ் இப்னு முபாரக். இருவரும் அமர்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஹஜ்ஜிலே நடந்த நிகழ்வையோ, தான் கனவிலே கண்ட நிகழ்வையோ, மலக்குகளின் உரையாடலையோ, ஹஜ்ஜு சம்பந்தமாகவோ எதுவும் பேசாமல், நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ற போது அலி இப்னு முவஃபக் தொடங்கினார். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. நான் 30 வருஷமாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற பேராசையில் இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் செருப்பு தைப்பவனுக்கு காசு என்ன கிடைத்துவிடும். எனவே ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற காசை நான் சேமிக்க ஆரம்பித்து விட்டேன். சேர்த்து 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 3000 திர்ஹம் இப்போது என்னிடத்தில் இருக்கிறது. இந்த வருஷம் 3000 திர்ஹத்தோடு ஹஜ்ஜு செய்வதற்காக நான் கிளம்பிவிட்டேன். ஹஜ்ஜுக்கான ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன். ஹஜ்ஜு சென்று விட்டு திரும்பி வருவதற்கான தன்னிறைவான பொருளாதாரம் 3000 திர்ஹம் என்னிடத்தில் இருந்தது என்று சொல்லி சற்று நிறுத்தியவர், என்ன செய்ய, அல்லாஹுவின் ஏற்பாடு, என்னால் போக முடியவில்லை என்று கண்ணீர் மல்க கூறுகிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியப்பா சொன்னார்கள், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே, 3000 திர்ஹம் வச்சிருக்கிறீங்க, 30 வருஷமாக சேர்த்துருக்கிறீங்க, ஆயத்த பணிகள் அனைத்தையும் முடிச்சிட்டீங்க, போயிருக்க வேண்டியதானே, பின்னையே போக முடியாமல் போச்சு என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆர்வ மேலீட்டிலும் வியப்பின் விளிம்பிலும் திரும்ப கேட்டார்கள். அப்போது அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு போனேன். எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க குடும்பத்தோடு அமர்ந்து. திடீரென்று சாப்பிடுகிற நேரத்தில் நுழைந்து விட்டோமே என்று ஒரு மன கூச்சம் இருந்தாலும் உள்ளே நுழைந்தேன். பார்த்த அந்த வீட்டுக்காரர் சொன்னார், வருத்தமாக இருக்கிறது அலி இப்னு முவஃபக்கே, நீங்கள் உள்ளே வந்தும் உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் என்று சொன்னார். இது என்ன ஆச்சரியம், வந்தவரை வாங்க சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிட முடியாத அளவுக்கு என்ன அவ்வளோ பற்றாக்குறையா, தட்டுப்பாடா? அவர் சொல்ல ஆரம்பித்தார், எங்களுடைய குடும்பத்தின் வறுமை, நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் இருந்தோம், ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக குழந்தை குட்டிகளோடு எங்களால் இருக்க முடியல ரொம்ப நாளைக்கு. வேறு வழி இல்லாமல் கடைசியாக தெருவில் கிடந்த இறந்து போன கழுதையை எடுத்து, செத்த கழுதையினுடைய மாமிசத்தை தான் நாங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். உங்கள் போன்ற பரிசுத்தமானவர்களையும் நல்லடியார்களையும் நான் இந்த விருந்துக்கு இந்த இறைச்சியை சாப்பிடுமாறு கூப்பிட முடியாதல்லவா என்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னவுடன் அலி இப்னு முவஃபக் நொடியும் தாமதிக்கவில்லை. வெறுவென்று திரும்பி வீட்டுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு தன்னுடைய 30 வருஷ சேமிப்பாக இருக்கிற 3000 திர்ஹத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர் கையிலே கொடுத்த போது அலி இப்னு முவஃபக் மனதளவில் என்ன யோசித்தார் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு சென்று வருவதை விடவும் இந்த காரியம் ஒன்றும் அவ்வளவு குறைந்ததாக இல்லை. அல்லாஹ் நினைத்தால் இதிலேயே எனக்கு ஹஜ்ஜின் நன்மையை கொடுத்து விட முடியும். என் ஆசையை புரிந்தவன் அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு நான் வைத்திருக்கின்ற பேராசையை பார்த்தவன் அல்லாஹ். அதே சமயம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் செத்த சவத்தின் இறைச்சியை சாப்பிடுவதை காண பொறுக்காமல் என் காசுகள் செலவழிக்கிற போது அல்லாஹ் நாடினால் இதையும் ஹஜ்ஜாக ஏற்கலாம் என்கிற நல்ல துஆவை மனதிலே நினைத்து கொண்டு கொடுத்தார்கள். கொடுத்து ஒரு குடும்பத்தை ஹலால் என்கிற நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்போது கண்ணீரோடு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இப்போது சொன்னார்கள், நான் காபாவிலே தூங்கி கொண்டிருந்தேன் என்று. அவர்கள் திமஷ்க் நகரத்தில் இந்த வீட்டிற்கு வந்து கதவை தட்டி சந்தித்தது வரை உண்டான மலக்குகளின் உரையாடல், இந்த ஆண்டின் 6 லட்சம் பேர் ஹாஜிகள், 6 லட்சம் பேரில் எத்தனை பேர் கபூல் என்கிற போது அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நீ செய்யாத ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜின் கூலியை கொடுத்து உன்னால் 6 லட்சம் பேரின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்கிற போது ஆனந்தத்திற்கு அளவா வேண்டும். ஆன்மீக பெருமக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நல்ல நிய்யத்தும் உள தூய்மையும் அல்லாஹுவின் மீது அளவிடற்கரிய அன்பும் செயல்பாடுகளையும் தாண்டி அவன் மீது கொண்ட அதீத காதலும்,
இதோ அலி இப்னு முவஃபக் அப்படிப்பட்டவர்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அப்படிப்பட்டவர்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாண்டு ஹஜ்ஜை முடித்து திரும்பி கொண்டிருக்கின்ற 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு எத்தனை பேர் ஹஜ்ஜு செய்தார்களோ அவ்வளவு பேரின் ஹஜ்ஜையும் யாரோ சில நல்லடியார்களின் பொருட்டினால் ஏற்றுத்தான் இருப்பான். அப்படி ஏற்கப்பட்ட மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் அனைவரின் ஹஜ்ஜையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.